Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பற்றி தான் பார்க்க போகிறோம். +1 பப்ளிக் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2019 ஜூன் 2023 வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் மட்டுமே நீங்கள் +1 ஸ்டூடெண்ட் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன +1க்கு பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின் இருக்கா, +1 ஸ்டூடெண்ட் பிடிஏ கொஷின் கிடையாதுப்பா. ஸோ அது இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த பப்ளிக் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +1 பப்ளிக் பொறுத்த வரைக்கும் +2 பேட்டர்ன் படி ஃபஸ்ட்டு 14 1 மார்க் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், +1 நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா +2 ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். +1க்கும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணோம். அது மட்டும் இல்லை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2023 இந்த வருஷத்தோட வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட பப்ளிக் கொஷின் பேப்பர் தான். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனோட எழுதுங்க. ஸோ இந்த 1 மார்க்லாம் படிச்சிருக்கலாம், ரெஃபர் பண்ணி புக் பேக்கில் இருக்கிற மொழித்திறன் உள்ள பயிற்சியை நல்லா படிச்சுன்னா கண்டிப்பாக 14 நோட் பண்ணுவாங்களா. 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எந்த 2 மார்க்குமே படிக்கல அப்படின்றவங்க இந்த 5 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் மட்டும் படிங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதே பார்வை குறிப்பிட சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றி ராசமாணிக்கரின் கூற்றியது பிரஸ்கோ ஓவியங்கள் குறித்து ரொம்ப முக்கியமான மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை இதெல்லாம் மொழித்திறன் உள்ள பயிற்சி இந்த ஊமை உருவகம் வேறுபடுத்துக பகுப்பது ஈன்ற ரொம்ப முக்கியமானது மயங்கொலி சொற்கள் கம்பேர் பண்ணி வல்லினமையிட்டுள்ளது. அடுத்து 4 மதிப்பெண் நாட்கள் 2 4 மதிப்பெண் நாட்கள் அதே மாதிரி தான் 2 4 மதிப்பெண் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நயம்பாறை இதில் வந்து இடஞ்சுட்டி பொருள் கூட கவனம் தாமசீகம் என்றால் ரொம்ப முக்கியமான ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பதிவில் எடுத்துக்காட்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வினாக்கள் வந்து அணியும் அலைகிடுதல், அதுக்கப்புறம் கலை சொல்லாக்க பணிகள் விதிமுறைகள் கருத்து படுதல் புரிதல் பத்தியாக எழுதுறது ரொம்ப சிம்பிளாக எழுதுறது தான் தமிழாக்கம். இது +2 பேட்டர்ன் படி தான். இது டிரான்ஸ்லேஷன், நம்ம டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக டேரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 6 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். எய்தர் 44 45 46 மூணுமே எய்தர் சாய்ஸ் தான். கண்டிப்பாக அது வாடிவாசலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நடராசின் தனிமொழிந்து நீங்கள் அறிவிக்கிறது ரொம்ப முக்கியமான. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பகுதியும் திருக்குறளும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2019 ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் இது எல்லா கொஸ்டினுமே அப்லோட் பண்ணுறோம். வித் 14 1 மார்க் ஃபஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்குறோம். மேட்ச் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. 14 1 மார்க் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண்கள் 3 தமிழர்கள் புகழ் பலி எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கொடுக்குது. பாயிரம் பற்றி ரொம்ப முக்கியமான சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் 4 5 விவசாய மந்திரங்கள் எவை இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகளாகவே நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகலை வெற்றி கொள்ள ரொம்ப. அதுக்கப்புறம் மொழித்திறன் உள்ள பயிற்சியெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 மதிப்பு வினாக்கள் இடஞ்சுட்டி பொருளுக்கு முல்லை தண்ணிக்குரிய முதற் பொருள் கருப்பொருள் ஐக்கு கவிதைகள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 4 மதிப்பு வினாக்கள் ஜீவாவின் பேச்சலை குறித்து சுந்தர ராமசாமி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 4 மதிப்பு வினாக்கள் உருவகணி கேட்டிருக்காங்க, உருவகணி பிரதிமொழி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அது போதும் என்ற மனமே போன செய்து பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோட கம்பேர் பண்ணுறதும் தமிழாக்கம். அதுக்கப்புறம் சிம்பிளான கேட்டகரி தான். 3 பார்த்தீங்கன்னா 2 6 மதிப்பெண் வினாக்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று தனியாக செப்பரேட் இருக்கும். ஓவராக 3 6 மதிப்பெண் வினாக்கள் தான். இது ஃபஸ்ட் வருஷம் தான் இப்படி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சிம்பனி தமிழர்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த வருஷம் பப்ளிக்கில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் சிம்பனி தமிழர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதில் ஆன்சர் இருக்குது. வடகரை நாட்டில் மீனை பிடித்து உண்பதற்கு வந்த பறவை வந்து உள்ளான் பறவைன்னு சொல்கிற மாதிரி மேட்ச் எல்லாமே இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பேராசிரியர் பிறந்த ஊர், அதுக்கப்புறம் ஏடு சுவடி புத்தகம் நூல் சொல்லணும். சாந்தி நிகேதன் உள்ள மரம் வந்து கம்பேரிசன் பேசிடுக வீங்கோல் வினை முற்று நேரொன்றி ஆசிரி மாமுன் நிறை விளமுன் நேரால் கம்பேரிசன் பண்ண. ஸோ மாமுன் நேரில் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து செயலர் நம்மளுமே செவ்வி அப்படின்னா நர்த்தகி நடராஜர், வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, கல்லதர் அப்படின்னா தனிக்குறியில் ஒற்று முன்னிருக்காங்க. ஈரொற்று மெய்மயக்கம் இடம்பெற்ற லட்சம் வந்து காய்ச்சலும் கம்பேர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் விளக்கு உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன அவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாளைக்குள் திணைக்கும் மருந்து போல தொழு உரம் ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். அதுக்கப்புறம் மொழித்திறன் உள்ள பயிற்சியில் உள்ளுறவு உண்மை இறைச்சி விளக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ இந்த பப்ளிக் கொஸ்டின் இருக்க கொஸ்டின் படிச்சிங்களா, அது கண்டிப்பாக மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியவை பற்றி திருக்குறள் கூறுவனை கண்டிப்பாக சேரநாடு செல்வம் மிக்கது என்று கூட்டக்கூடிய காரணங்களை குறிப்பிடுக. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லிக்கு நடைமுறைக்கு சாத்தியமான கருத்து மரபு வழி கல்வி முறையில் 2 விளக்கு ஆனந்தரங்கனின் இறுதிக்கால நாட்குறிப்பு ஆனந்தரங்க நாட்குறிப்பு ரொம்ப முக்கியமானது. கட்டளை கோவில்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுதல் ரொம்ப கட்டளை கோவில்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேற்றுமணி உருவாகணி. அதுக்கப்புறம்
சுற்றுச்சூழல் பற்றி புதிர்களை கொண்டு வெளியெடுத்தல் டிரான்ஸ்லேஷன் பார்ட்ஸும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். 3 கொஸ்டினுமே ரொம்ப வாடிவாசல் சிம்பனித்தல் 2 ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். நான் அதான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா போதும், ஷூராக நல்லா மார்க்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கம்பேரிசன் பண்ணி ஃபஸ்ட்டு 6ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கம்பேரிசன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 மதிப்பெண் இருக்கும். பார்த்தா திருச்சாளர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து எதிரியாய் குருவிகள் எங்கே போயின காரணம் கூறுக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி கழுத்துங்களுக்கு காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிகுதி ஏன் உயிர்வழி பசி குறிப்பிட்டிருக்க சித்தர்கள் தமிழ் இலக்கியம் எவ்வாறு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். தன்னோட்டு இரட்டித்தல் ஆசிரியப்பார்க்குரிய சீர்கள் இதெல்லாம் மொழித்திறன் வளர்ச்சி பயிற்சியில் கம்பேர் பண்ணக்கூடியது. 2 4 மதிப்பெண் வாய்க்காலின் சிறப்புலா மன்னன்மணி குறிப்பிடுது. கொற்கை வஞ்சி தொண்டுகளை குறித்து ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வை குறித்து எழுதுக்கு ஆனந்தரங்கர் கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். 4 மதிப்பு வினாக்களை உருவகணி கேட்ட விடை கேட்ட வினா வந்து தமிழாக்கம் கண்டிப்பாக எழுதலாம். அதுக்கப்புறம் நெடுவினாக்களை ஃபஸ்ட்டு 2 எய்தரார் சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவராக 3 நெடுவினாக்கள் எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து திருக்குறளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மனப்பாட பகுதி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 2022க்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ நல்லா பார்த்துட்டு வாங்க. 14 1 மார்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனோடு எழுதுங்க. சிராபுராண ஆசிரியர் ரிப்பீட் இருக்கணும். ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நமக்கு தெரியும், AR ரகுமான் அவர்களுக்காக வழங்கப்பட்டது தான் ஆஸ்கர் விருது. ஸோ ஈறுபோதல் அதுக்கப்புறம் வந்து யானை இதில் எல்லாமே வருங்க. நிறைய கொஸ்டின் ரொம்ப மாநகர் அப்படின்னா உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எழுதணும். மான ஆரம்பித்தா 2 மார்க் கொஸ்டின் மருந்து எது மருந்து மரமாக இருப்பது ஒழுக்க முடிவு கம்பேரிசன் பண்ணக்கூடிய எதிரியாக குறி. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் நிறையா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் அதை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வள்ளினங்களை புறநானூற்று பாடல் இருக்கிறதுக்கும் இனியான குறிப்புகள் இந்த புகழுக்குரிய பண்புகளை நீ இருக்கிறதுன உயிர்த்தமிழை உயிரென்று போன்றவங்களை. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். வாய்க்காலின் சிறப்புகள் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஜீவாவின் பேச்சினை குறித்து சுந்தரம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உருவகணி ஊமை அணி இதில் பார்க்கும்போதே உருவகணி ஊமை நிறைய டைம் கேட்டிருக்கேன். நயம் பாராட்டுதல் அதுக்கப்புறம் புதிர் விழுந்த தமிழாக்கம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது 6 மதிப்பெண் வினாக்கள் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை தென்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுக்கு மொழிபெயர்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் இதழாளர் முகம் குறித்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கான்செப்ட்டில் நம்ம கம்பேரிசன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இந்த கொஸ்டின் மட்டுமாவது நீங்கள் படிச்சிங்களா போதும். +1 ஸ்டூடெண்ட்ஸ் ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். +1க்குன்னு வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரே தெரியாத போயிடுது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் படி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ட் கட்டு. ஃபஸ்ட்லேருந்து ஆஃப் ஏலி ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் 2 ரிவிஷன் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தமிழ் ரிவைஸ் பண்ணிங்க. புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் நல்லா படிங்க. மொழித்திறன்களை பயிற்சி இது வரைக்கும் கேட்ட கோட்டேலி ஆஃபீல்டில் கேட்ட கொஸ்டின் இந்த 5 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். எதுவுமே படிக்காத இருக்கணும். 1 மார்க் 14 அவுட் ஆஃப் 14 வாங்கிறது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்க 1 மார்க் தரவாக படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் பார்த்தீங்கன்னா போய் ஷூராக எழுதலாம். 2 மார்க் நமக்கு பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக இருக்கும். 14 1 மதிப்பெண் வினாக்கள். அதுக்கப்புறம் +2 பேட்டர்ன் படி தான் 3 2 மதிப்பெண் வினாக்கள். அப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பண்ணால் 2 2 மதிப்பெண் வினாக்களோட கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ண 2 2 மதிப்பெண் வினாக்கள் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 2 மதிப்பெண் வினாக்கள். இது எல்லாமே மொழித்திறன்களை பயிற்சியில் கம்பேர் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 மார்க் 2 4 மதிப்பெண் வினாக்கள். அப்புறம் மீண்டும் 2 4 மதிப்பெண் வினாக்கள். அப்புறம் 3 4 இந்த 3 4 மதிப்பெண் வினாக்கள் தான் அணி கேட்குறது. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுதல் பழமொழிகளை வாழ்க்கையை சொல்லியிருந்தது தமிழாக்கம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 6 மதிப்பெண் வினாக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறள் 2ம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு மனப்பாட பகுதி வந்து 4 மார்க். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ 90 மார்க் இந்த பேட்டர்ன் நீங்கள் தெளிவாக இருந்தீங்களா எப்போதும் ஈஸியாக எழுதலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ். அடுத்ததாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எக்ஸாம் முடிஞ்சால் அதுக்கு கீ ஆன்சர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க. 10th பார்த்தீங்கன்னா இல்லை +1 தமிழ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் +2 இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா +1 இங்கிலீஷ்க்கு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டீஸில் போட்டிருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அதில் இருக்க பேராகிராஃப். ஸோ அதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் அனைத்து மாணவ செல்வங்களும் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பயப்பட வேண்டாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 10th பப்ளிக் எழுதியிருக்கீங்க. அதனால் பப்ளிக் எக்ஸாம்ன்றது உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியும். அதனால் கவலைப்படாத போங்க. உறுதியாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸ்டில் நோ தேங்க்யூ ஆல்.